எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? போன வாரம் சண்டே கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? நாங்க எல்லாருமே நீங்க எழுதின ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க எல்லாருமே படிச்சோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க ஃபுல்லா பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நாங்க ரீட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே எல்லா வாரமும் சண்டே கிளாஸ் பாருங்க, சரியா? நாங்க ஒரு நாள் சர்ப்ரைஸ் மந்த் எண்ட்ல சர்ப்ரைஸ் கொஸ்டின் வச்சிருப்போம், சரியா? அதனால மிஸ் பண்ணாம ரெகுலரா எல்லா சண்டேயும் 6 to 7 அழகா பாப்பீங்க தானே? வெரி குட். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. நான் பார்த்தேன் நிறைய பேர் எழுதிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல, அக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட் சில்ட்ரன்ஸ். அப்படியே இந்த வாரமும் நம்ம சண்டே கிளாஸ்க்கு ரொம்ப அழகா வந்து உட்கார்ந்துக்கோ. எல்லாம் நீ என்னெல்லாம் விளையாண்டுட்டு இருக்க எல்லா விளையாட்டையும் தூக்கி சைட்ல வச்சுக்கோ. அழகா உட்கார்ந்துக்கோ. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம். ஏசப்பா இப்போ உன் கூட பேச போறாங்க. அதனால நீ அழகா பயபக்தியா வந்து உட்கார்ந்துக்கோ, சரியா? இந்த சண்டே கிளாஸ் ஏசப்பா உனக்கு ஆசீர்வதிச்சு தரணும், உன்னோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? சரியா? இப்போ நம்ம எல்லா பிரேயர் டைம்ல எப்படி இருக்கணும்? விளையாண்டுட்டு இருக்கணுமா? அப்படி பிரேயர் டைம் தானே, கொஞ்ச நேரம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவேன், கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவேன், அப்படியா? இல்லல்ல, நல்ல பிள்ளைங்களா சமத்தா அழகா இருங்க பாப்போம். அழகா 2 கையை இப்படி கூப்பிக்கோங்க, அழகா கண்ணு மூடுங்க. இப்போ உங்களுக்காக நம்ம பாஸ்டர் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் இப்ப நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி இப்ப நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸ் ஆன்லைன்ல ஆண்டவரே, அப்பா நாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே என் தேவன் ஆசீர்வதிக்க முடிய செபிக்கிற ஆண்டவரே. அப்பா உங்க ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசுவே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகவீனமா இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என் தேவன் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்க முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்த ஆண்டவரே என் தேவன் பாதுகாக்க முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல ஆண்டவரே சொல்லி கொடுக்கிற பாடல்கள் ஆண்டவரே, கதைகள் ஆண்டவரே, அப்பா வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்துல போய் ஆண்டவரே அது கிரியை செய்ய முடியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்க சொல்லி கொடுக்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவரே அந்த இருதயத்துல போய் ஆண்டவரே அது விதையாக விழுங்க ஆண்டவரே. அது 30, 60, 100 ஆண்டவரே பலன் கொடுக்க என் தேவன் உதவி செய்ய முடியாய் செபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நீங்களே வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க அவளா எதிர்பார்க்கிற சாங் டைம், ஓகேவா? ஆமா, போன வாரம் நம்ம என்ன சாங் பண்ணோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் படுத்தே இருக்கீங்க, நிறைய பேர் நல்ல பாரு சோஃபால உட்கார்ந்து இருக்கீங்க. இல்ல எல்லாம் பாரு கொட்டாய் விடுறீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு இப்படி அக்கா எப்படி நாங்க 2 பேரும் எப்படி இருக்கோம் ஸ்டடியா இருக்கோம், அதே மாதிரி எல்லாரும் எந்திரிக்க பாப்போம். எந்திரிச்சு ஸ்டடியா நில்லுங்க பாப்போம். சரி, யாருக்காவது ஞாபகம் இருக்கா போன வாரம் நம்ம என்ன சாங் பாடணும்ட்டு? ஞாபகம் இல்லையா? நிறைய பேர் வேற என்னென்னலாம் யோசிக்கீங்கல்ல. ஆனா ஒரு சிலர் நீங்க நினைக்கீங்க கூக்கு சிக்கு புக்குன்னு எனக்கு காதுல கேக்குது. சரி, அந்த சாங் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம உங்களுக்காக பிபிஎஸ்ல ஒரு சாங் பாடணும். நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அதே சாங் இன்னைக்கு நானும் அக்ஷலி அக்காவும் சேர்ந்து ஆக்ஷனோட பாட போறோம். நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க, சரியா? ரெடியா? எஸ். ದಯರದಯ್ಯ ಓ ಓ ದಯರದಯ್ಯ
பண்ணீங்க அப்படிதானே? ரொம்ப அழகா ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. தயார சாங் சூப்பரா பண்ணிட்டீங்க. இங்க இருந்து அக்காக்கு தெரியுது நீங்கெல்லாம் உண்மையிலே ஆக்ஷன் பண்ணீங்களா இல்லையா. 1-2 பேர் சும்மா அப்படி ஆக்ஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் போயிடுச்சு அப்படிதானே? ஓகே குட்டீஸ், சரி அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ இது வந்து என்ன டைம்? இது ஸ்டோரி டைம். ஸ்டோரினா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்டோரி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ அழகா ஸ்டோரி கேட்கலாம். ஓகே, இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில சொல்ல போற ஒரு ஸ்டோரி வந்து எப்படின்னா, ரெனார்ட் போங்கேன்ட்டு ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க. அவங்க ஒரு குரூசேட் நடத்தும் போதே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வருவாங்க. ரொம்ப அதிகமான பேர் அவங்க மீட்டிங்க கலந்துக்குவாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே ஏசப்பா அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க ஆப்பிரிக்கால போய் நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க வந்து ஏசப்பாக்கு நேரா திருப்பி இருக்காங்க. நிறைய பேர் ஏசப்பாவோட அன்பை வந்து அறிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க லைஃப்ல ஒரு இன்சிடென்ட், அவங்க லைஃப்ல பண்ண ஒரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு கூட இப்போ பகிர்ந்து கொள்ள போறேன். ஸோ அழகா கேட்கலாமா? நல்லா அழகா உட்காந்து கேளு. என்ன இதை பத்திலாம் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன். ஸோ எல்லா சில்ட்ரன்ஸும் ரொம்ப அட்டென்ஷன் பே பண்ணி கேட்கணும். ஓகே குட்டீஸ், ரெனார்ட் போங்கே அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருப்பாங்க ஆப்பிரிக்கால. அங்க போகும்போது அவங்க ஃப்ரெண்டை சொல்லுவாங்க, ரெனார்ட் வா நம்ம வந்து ஜெயில போய் ஊழியம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க அவங்கள. அப்போ ரெனார்ட் போங்கே சொல்லுவாங்க, ஓகே நான் வாரேன். ஜெயில வந்து ஆட்கள் எப்படி இருப்பாங்க? நல்லவங்க இருப்பாங்களா? ஜெயில வந்து நிறைய பேர் இருப்பாங்களா? அந்த ஜெயில வந்து தப்பு பண்ணிட்டு அவங்க யாராச்சும் அவங்களை பிடிச்சி அப்படி ஜெயில போட்டிருப்பாங்க அப்படிதானே? தப்பு பண்ணா ஜட்ஜ் வந்து என்ன பண்ணிடுவாங்க? ஜெயில கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்படிதான் அந்த பிரிசன்ல இருக்கிறவங்களுக்காக சுவிசேஷம் சொல்லும்படி அவங்க மத்தியில மீட்டிங்ஸ் நடத்தும்படியாய் ரெனார்ட் போங்கே இவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க வந்து அந்த ஜெயில அந்த இடத்துல மீட்டிங் நடக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப போகும்போது அங்க வந்து அவங்க போய் இப்படி என்ட்ரி தான் அடிப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே எப்படின்னா அவங்க போய் ப்ரீச் பண்ண போன இடத்துல 50 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல போய் இப்போ ப்ரீச் பண்ண போறாங்களோ அந்த இடத்துல 50 பேருக்கு வந்து தூக்கு தண்டனைனா என்ன தெரியுமா? கயிறுல அப்படி நம்மள என்ன பண்ணிடுவாங்க? தூக்குல போட்டுருவாங்க. ஓகே, அது நல்லதா? நல்லது இல்லைல்ல, ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அப்படிதானே? அவங்க ஜட்ஜ் வந்து தூக்கு தண்டனைக்குன்ட்டு ஒரு 50 பீப்புளை அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 50 பீப்புளும் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த 50 பேரும் இருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க பிரசங்கம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, அந்த 50 பேரும் கீழே அழகா ஒரு மேட் போட்டு அழகா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கையில எப்படின்னா அந்த செயின்ஸ் இருக்குதுல்ல, ஜெயில இருக்கிறவங்களை என்ன சும்மா விட்டுருவாங்களா? அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவங்கள சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பனாலும் தப்பிச்சு ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில நல்ல சங்கிலினால கெட்டி இந்த சங்கிலியை வந்து இந்த பிரிஸ்ட் இருக்கு தெரியுமா, நம்மளோட இந்த 2 இடத்துலயுமே அப்படி அதை வெல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த சங்கிலி. இந்த கையில 2 கையிலையும் சங்கிலி வச்சிருப்பாங்க. பயங்கரமா அதை வெல்டிங் பண்ணி ரொம்ப நிறுத்தி வச்சிருப்பாங்க. பின்ன அந்த சங்கிலியோட சேர்த்து 2 கால்லையும் அந்த சங்கிலியை கெட்டி 2 கால்லையும் அதை வெல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களால அந்த சங்கிலி வச்சுட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ரொம்ப தூரம் கையை நம்மள மாதிரி இப்படிலாம் அசைக்க முடியாது. அந்த சங்கிலி வச்சுட்டு அவங்களால கொஞ்சம் சாப்பிடதான் இப்படி முடியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சங்கிலியை போட்டுட்டு அவங்க எப்படி ஏசப்பாவை ஆராதிச்சாங்க தெரியுமா? அந்த சங்கிலி வச்சு கை தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. This is the day that the Lord has made. இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே. அந்த பாட்டு படிக்கிறதுக்கு அவங்க அழகா ரிதம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சங்கிலியை வச்சு இப்படி சொல்லிட்டு இதை ரெனார்ட் போங்கே அவங்க பார்த்தோன்னே அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவங்க வந்து லாஸ்ட்ல அந்த 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கடைசியில போய் அவங்க ஒரு குட்டி அந்த பிளாங்க் போட்டிருந்தாங்க, ஒரு மேட் மாதிரி. அதுல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க அங்க ஒரு அண்ணே அந்த பிரேயரை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் மரண தண்டனைக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க
அண்ணனுங்க தான். அவங்க அந்த இடத்துல அந்த பிரேயரை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணனை பார்த்து ஏசப்பா சொல்லுவாங்க, ரெய்னார்ட் போங்கே இங்க உட்கார்ந்துருக்கும் போது ஏசப்பா ரெய்னார்ட் போங்கே மனசுல சொல்லுவாங்களாம், ரெய்னார்ட் நீ வந்து அந்த சாங் ஒரு பையன் லீட் பண்ணாம்ல, அவன்கிட்ட சொல்லு, அவன் விடுவிக்கப்படுவான், அவன் என்னை பத்தி சுவிசேஷம் நிறைய பேருக்கு போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னார்ட் போங்கே மனசுல பேசின மாதிரி இருக்குமா. உடனே ரெய்னார்ட் போங்கே அப்படி ஏசப்பா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ஏசப்பா சொல்லுவாங்க மனசுல இருந்துட்டு, ரொம்ப உண்மையா, நான் சொல்றது இது ரொம்ப உண்மை, அவன்கிட்ட சொல்லு, அவன் விடுவிக்கப்படுவான், அவன் நிறைய பேருக்கு என்னை பத்தி பிரசங்கம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி ஏசப்பா நீங்க சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பா என்ன செய்வேன், கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே போய் அந்த பிரேயர் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களோட லாங்குவேஜ் இவங்களுக்கு தெரியாததுனால இன்டர்பிரேட்டர் டிரான்ஸ்லேட் பண்றவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, அந்த சாங் லீடரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சாங் லீடர் பையன் வந்து நிற்பானா இப்படி. அப்போ ரெய்னார்ட் போங்கே வந்து கேட்பாங்களா, அவனோட பேர் என்ன அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அப்போ அவன் சொல்லுவானா, என் பேரு ரிச்சர்ட் அப்படின்ட்டு சொன்ன உடனே ரெய்னார்ட் போங்கே அவனை பார்த்து சொல்லுவாங்களா, ரிச்சர்ட் நீ வந்து ரிலீஸ் ஆக போற, நீ ஏசப்பாவை பத்தி பிரசங்கம் பண்ண போற, இது நான் உனக்கு இது ஏசப்பா எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ரிச்சர்ட் ஃபேஸ் எல்லாம் அப்படி ஒரு மாறிடும். ரிச்சர்ட் இப்படி அவங்கள பாப்பானா, கீழே இருந்து மேல இப்படி பார்த்துட்டு ஒண்ணு சொல்லுவான், அங்க ஒரு வால் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். அப்போ ரெய்னார்ட் போங்கே தெரியுதுன்னு பார்ப்பாங்க. அது ரொம்ப பெரிய வால், அந்த வால்க்கு பக்கத்துல ஒரு ரொம்ப பெரிய மரம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதா? அப்படி இவர் சொல்லுவாரு, ஆமா தெரியுது, அதுக்கு என்ன அப்படிம்பாரு. அந்த பெரிய மரத்துல அதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அப்படிதானே. மாசத்துக்கு ஒரு தடவை இவங்களை தூக்கில போடுறதுக்காக அந்த ஹேங்மேன் வருவாங்க. அந்த ஹேங்மேன் வரும்போதெல்லாம் என்ன நடக்குமா, நிறைய பேர் 10-15 பேர் லைன்ல இருப்பாங்களா. அப்போ ஒவ்வொருத்தர் கழுத்துலயும் அந்த கம்பி மாதிரி ஒண்ணு இதை கெட்டி இவன் வந்து அந்த கையில அந்த சங்கிலி இதெல்லாம் இருக்கும். அந்த ஹேங்மேன் என்ன பண்ணுவானா, அவனோட கயிறை வச்சு இவங்க அந்த பிரான்ச்ல ஒண்ணு போட்டு இவங்க கழுத்துல ஒண்ணு போட்டு இப்படி அவங்கள தூக்குவான். தூக்குனதுல என்ன ஆகும்னா, அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு செத்து போயிடுவாங்க. இப்படி அவங்க தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த ஹேங்மேன் மாசத்துல ஒரு தடவை வருவான். வரும்போது 3 தடவை என்ன ஆயிருமா, இந்த ரிச்சர்டோட டர்ன் வரும்ல, வரும்போது அந்த ஹேங்மேன் சொல்லுவானா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இனிமே என்னால இவனை வந்து இதுல ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் இப்ப போட முடியாது, நான் இப்ப அடுத்த மாசம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை நான் தப்பிச்சிட்டேன் சார். ஆனா இனிமே நெக்ஸ்ட் வாரம் நான் தான் ஃபர்ஸ்ட்ல நிக்கணும். எல்லா டைமும் நான் ஒண்ணு 8வது நம்பர்ல நின்றுப்பேன், இல்ல 12வது 15வது நம்பர்லயும் நின்றுப்பேன். அதனால நான் தப்பிச்சிட்டேன். இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கணும். அதனால சான்ஸே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பான் ரிச்சர்ட். அப்போ ரெய்னார்ட் சொல்லுவாங்களா, நான் ஒன்னும் சொல்லல, ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீ விடுவிக்கப்படுவ, உன்னை வந்து நீ வந்து மற்றவங்களுக்கு ஏசப்பாவோட சுவிசேஷத்தை சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்களா. அப்போ அதை ரிச்சர்ட் கேட்டுட்டு அதனால அப்படியே போயிடுவாங்க. ரெய்னார்ட் போங்கே இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க மனசுல ஐயோ நம்ம இதை சொல்லியிருக்கோமே, இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு இது. ரெய்னார்ட் போங்கே அவங்க சொன்ன மறுநாள்ல இருந்து வீட்டுல வந்து அவங்க ஒரேடியா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. ஏசப்பா நீங்க தானே சொன்னீங்க, நான் எப்படியாச்சும் ரிச்சர்டை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் ஏசப்பா அவங்க மனசுல சொல்லுவாங்களா, நீ போய் கவர்னர்கிட்ட பேசு. யார்கிட்ட போய் பேச சொல்லுவாங்க, கவர்னர் கிட்ட போய் பேச சொல்லுவாங்க. உடனே இவங்க கவர்னருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. கவர்னருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும். உடனே இவங்க கவர்னரை பாக்குறதுக்காக போவாங்க. ஆனா என்ன நடக்கும்னா, இவங்க கவர்னரை பார்க்க போவாங்க, அன்னைக்கு கவர்னர் இருக்க மாட்டாங்க. உடனே அவங்க கூட இருந்தவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் இவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் சொல்லியிருக்கேன் இவங்க ரொம்ப பெரிய ஒரு ஊழியக்காரங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு கவர்னர் இல்ல, அவங்களோட மனைவி இருக்காங்க, அவங்க வைஃப் இருக்காங்க, நீங்க என்ன சொல்லணுமோ அவங்க வைஃப்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெய்னார்ட் போங்கே அவங்க பெண்ணு இருந்து அவங்க வைஃபை பார்த்து சொல்லுவாங்களாம், மேடம் நான்
இந்த வாரம் போய் அந்த பிரசன்ட்ல போய் நான் ப்ரீச் பண்ணிட்டு வந்தேன். அங்க ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை ஏசப்பா சொல்லுதாங்க, அவனை ரிலீஸ் பண்ணுங்க, அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போறான். உடனே அவங்க வைஃப் அவங்களை பார்த்து நக்கலா சிரிப்பாங்க தெரியுமா? இப்படி சிரிச்சுட்டு ஒன்னு சொல்லுவாங்கன்னா, that's not possible, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். உடனே இவங்க அப்படியே அவங்கள பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அவங்க சொல்லுவாங்க, ஓகே வெல் நம்ம யோசிக்கலாம் இதை பத்தி, ஆனா நீங்க எனக்கு அதுக்கு ஒரு உதவி செய்யணும். என்னோட பிள்ளைங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட படிப்புக்காக நீங்க உங்க காசு கொடுத்தீங்கன்னா, பே பண்ணினீங்கன்னா, அவங்க படிப்பை நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க நீங்க இப்ப எங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கீங்களா, இந்த ரிக்வெஸ்ட் நாங்க பண்ணணுமா வேண்டாமாங்கிறத யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரெய்னால்ட் போங்கே சொல்லுவாங்க, மேடம் என்கிட்ட ஒரு பைசா இல்ல, என்கிட்ட அறவே பைசா இல்ல, ஆனா நான் எப்படி உங்களோட பிள்ளைங்க படிப்புக்காக செலவு பண்ணுவேன், என்கிட்ட அறவே பைசா இல்ல. இப்படி சொன்ன உடனே கவர்னரோட வைஃபுக்கு அவ்வளவு கோவம் வந்துடும். அவங்க கோவத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்படி எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு இப்படி இவங்களை பார்ப்பாங்க. உடனே இவங்க ரெய்னால்ட் போங்கே திரும்ப சொல்லுவாங்க, ரிச்சர்ட் மஸ்ட் பி ரிலீஸ். ரிச்சர்டை நீங்க எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண, அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்ல போறான். இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடும். அந்த கோவத்துல அவங்க அப்படியே தூரத்துல போயிடுவாங்க. போய் அந்த திரும்ப அவங்கள இப்படி திரும்பி ஒரு லுக் விடுவாங்க. அப்போ திரும்ப ரிச்சர்ட் ரெய்னால்ட் போங்கே அவங்கள பத்தி சொல்லுவாங்க, மேடம் நான் சொல்லல, காட் சொல்றாங்க, ரிச்சர்ட் மஸ்ட் பி ரிலீஸ். அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போறான், அதனால நீங்க அவனை ரிலீஸ் பண்ணணும். உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவங்க கவர்னரோட வைஃபுக்கு. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த கதவை தடார்ன்ட்டு ஸ்லாம் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க, டம்முன்னு அடிச்சுட்டு. உடனே இவங்க யோசிப்பாங்க, நம்ம எல்லாத்தையுமே கெடுத்துட்டோமோ, நம்ம தேவையில்லாம இதை நம்ம சொல்லிட்டோமோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா இல்லைங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வீட்டுல அந்த 2 நாள் கழிச்சு இவங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போன் ரிங் ஆகும். அந்த போன் எடுத்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ரிச்சர்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிச்சர்டுக்கு பைபிள் ஸ்கூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லுவாங்க. உடனே ரெய்னால்ட் போங்கே பிரைஸ் டு ஜீசஸ் இருந்தாலும் சொல்லுவாங்க, அவனுக்கு படிப்புக்காக, அவனோட எஜுகேஷனுக்காக இப்போ நான் பைபிள் ஸ்கூல் எஜுகேஷனுக்காக நான் பே பண்ண ரெடி, அவனை படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவன் படிப்புக்காக பைசா கொடுத்துருவாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா? அப்படியே அவங்க கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு 4 வருஷம் அவங்க பைபிள் ஸ்கூல் படிப்பாங்க. அந்த ரிச்சர்டுங்கிறானே 4 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிப்பாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரெய்னால்ட் போங்கே அதே ஆப்பிரிக்கா அந்த கின்ஷாசாங்கிற இடத்துக்கு போவாங்க. போய் அங்க போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய குரூசைட், அந்த குரூசைட் எல்லாம் நடந்து முடிச்ச பிறகு அவங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இப்படி பார்ப்பாங்க, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. தூரத்துல பார்த்தா ஒரு ஆப்பிரிக்கன் காய் அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்களாம். இவங்க அந்த மீட்டிங்கை விட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கி வரும்போது அந்த ஆப்பிரிக்கன் காய் இவங்களை பார்த்த உடனே ஓடி இவங்க காலை பிடிச்சி இவங்க ஷூவை முத்தமிடுவானா, இவங்க காலை கெட்டியா பிடிச்சி அழுன்னு அழுவாங்களாம். அவங்களால ரெய்னால்ட் போங்கேக்கு என்ன பண்ணுதாங்க யாருன்னே தெரியல. உடனே ரெய்னால்ட் போங்கே குனிஞ்சி அவனை இப்படி தூக்கிட்டு இப்படி பார்ப்பாங்க. அவன் இப்படி அழுதுகிட்டே அவங்கள பார்ப்பான். அவங்க கண்ணில் அவனை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இஸ் இட் ரிச்சர்ட், நீ ரிச்சர்ட் தானே அப்படின்ட்டு. அந்த அவன் சொல்லுவான், எஸ் எஸ் நான் தான் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் கெட்டி பிடிச்சு அழுவாங்க. Lord has done a miracle in my life அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நடக்க முடியாத சம்பவத்தை கர்த்தர் எவ்வளவு அழகா அவனோட லைஃப்ல பண்ணி காமிச்சாங்க. ஏசப்பா உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ப்ராமிஸையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஒருவேளை உன் சிச்சுவேஷன் மாறாக இருக்கலாம். நீ நினைக்கலாம், எனக்கு அறிவே இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, என்னால படிக்க முடியல, என்ன இது நடக்குமா, இது நடக்கவே நடக்காது, இது சான்ஸே இல்லை, எனக்கு இது நடக்க சான்ஸே இல்லை நீ நினைக்கலாம். ஆனா ஏசப்பா உனக்காக பண்ணி தருவாங்க. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒண்ணுதான், நீ அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி நீ பார்த்து ஜெபிக்கும் போது நீ பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி
ரிச்சர்ட கர்த்தர் அந்த செயின்ஸ்ல இருந்து விடுவிச்சாரோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில தேவையில்லாத செயின்ஸ் இருக்குதா? பொய் சொல்றங்கிற செயின்ஸ்ல நீ மாட்டிக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாத காரியங்கள்ல நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறியா? ஏசப்பா அந்த காரியத்துல இருந்து உன்னை விடுவிப்பாரு. உன்னை விடுவிச்சு உன் செயின்ஸ் எல்லாம் அத்து தூக்கி தூர போட்டுட்டு உன்னை தன்னுடைய பிள்ளையா சேர்த்து கொள்வாரு. அதுதான் இயேசுவின் அன்பு, அதுதான் அவருடைய அன்பு. அவர் உன்னை ரொம்ப 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 அதிகமாய் நேசிக்கிறார். எப்படி ரிச்சர்டுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருந்தோ, ஆனா ரிச்சர்ட கர்த்தர் எப்படி மரணத்துல இருந்து காப்பாத்துனாங்களோ அதே போல நீயும் நானும் செய்த தவறுக்காய் நம்ம மரணத்துக்கு ஏதுவாய் போக வேண்டிய பிள்ளைங்க, ஆனா நம்ம நரகத்துக்கு போக வேண்டியவங்க. ஆனா நம்மளுக்காக இயேசுவை இந்த உலகத்துல வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நம்மளை ரட்சித்திருக்காரு, நம்மள மரணத்துல இருந்து காப்பாத்திருக்கிறாங்க. சோ அதனால பிள்ளைங்களா, ஏசப்பா இந்த நேரத்துல அப்படியே கண்ணை மூடி பார்ப்போம். அழகா கண்ணை மூடி ஏசப்பாட்ட இருந்து இப்ப நோக்கி கேளு. ஏசப்பா, ரிச்சர்ட விடுவிச்ச தெய்வமே, ரிச்சர்டுக்கு அற்புதம் செய்த ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பியா? அழகா ஜோமனு பார்ப்போம். கண்ணு மூடிட்டு ஜோமனு, நீ ஏதாச்சும் ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கியா? ஏதாச்சும் தேவையில்லாத காரியத்துல நீ மாட்டிட்டு இருக்கியா? நீ அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கியா? உன்னால முடியலையா? எப்படி ரிச்சர்டோட கையில அந்த செயின்ஸ் இருந்தது, லெக்ஸ்ல செயின்ஸ் இருந்தது, அது ஆண்டவர் மட்டும் நினைச்சா, ஏசப்பா நினைச்சா மட்டும் தான் விடுதலை. நீ ஏசப்பாவை நோக்கி பாரு. எப்படி ரிச்சர்டோட வாழ்க்கையில ஒரு அற்புதமான காரியம் நடந்துச்சோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு அற்புதமான காரியத்தை செய்வாங்க. இன்னைக்கு நீ ஏசப்பாவை நோக்கி பாரு. ஏசப்பா, எனக்கு தேவையில்லாத காரியத்துல இருந்து என்னை வெளியே எடுங்க ஏசப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எது இருந்தாலும் அதை வெளியே எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீ கட்டுகள்ல இருக்கியா? நீ எதுல இருந்தாலும் சரி, நீ ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு கண்டிப்பா விடுதலை தருவார். தம்பி தங்கச்சி, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இருதயத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனிக்கிறாரு. மனுஷங்க கவனிப்பாங்களோ இல்லையோ, உன் பக்கத்துல இருக்கிறவங்க கவனிக்காங்களோ இல்லையோ, ஆனா நீ இருதயத்துல அழுகிற ஒவ்வொரு அழுகையும், நீ இருதயத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. நீ அழுகிற அழுவைக்கு கர்த்தர் உனக்கு பதில் கண்டிப்பா கொடுப்பாங்க. நீ ஏதாச்சும் ஒரு காரியத்துல இருக்கியா? ஏசப்பா உனக்கு கண்டிப்பா விடுவிப்பாங்க. உன்னை ஒரு நல்ல பிள்ளையா மாத்துவாங்க. எப்படி அவனோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்தாங்களோ அதே போல உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாங்க. இந்த நேரத்துல நீ என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, அது ஏசப்பா கிட்ட சொல்லுதியா? ஒரு நிமிஷம் நீ ஏசப்பா கிட்ட சொல்லுதியா? ஏசப்பா, இந்த கெட்ட பழக்கத்துல இருக்கிறேன், உன் மனசுல சொல்லு, உன் மனசுல சொல்லு. ஏசப்பா கேட்டுட்டு இருக்காங்க. நீ வாய் திறந்து சத்தமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ மனசுல ஏசப்பாட்ட பேசு. உன் மனசுல உள்ள காரியத்தை ஏசப்பா கேட்டுட்டு இருக்காங்க. நீ எதை விடணும்னு நினைக்கியோ அதை ஏசப்பா உனக்கு விட கிருபை செய்வாங்க, உனக்கு உதவி செய்வாங்க. நீ ஏசப்பாவை நோக்கி பாரு. அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துல கூட ஏசப்பா நாங்க ரொம்ப அழகா அந்த கதையை பார்த்து ஏசப்பா, எப்படி ரிச்சர்டோட செயின்ஸ் எல்லாம் நீங்க விடுவிச்சு அவனுக்கு உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்துனீங்களோ அதே போல இந்த நேரத்துல ஏசப்பா கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட மனசுல இருக்கிற அப்பா கவலைகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏசப்பா. அவங்க என்னெல்லாம் கேட்காங்களோ அவங்க இருதயத்தின் வாஞ்சிகளை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராங்க. அவங்க தேவையில்லாத காரியத்துல இருந்து அதுல இருந்து அவங்களை விடுதலை பண்ணுங்க ஏசப்பா. அவங்க விடுவிக்கப்பட்டு தேவனே உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று அப்பா அவர்கள் ஆயத்தப்படும்படியாய் நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக ஏசப்பா. அப்பா, அவங்களால விட முடியாத காரியங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க மட்டும் தான் உதவி செய்ய முடியும் ஏசப்பா. அப்படியே நீங்க அவங்கள விடுவிச்சு அவங்கள உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று எடுத்து நிறுத்த போகிறபடினால நன்றி ஏசப்பா. இந்த ஜெபத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கவனிச்சுட்டு இருந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பரத்திலிருந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். குழந்தைகளா, இப்போ நம்ம வசனம் படிப்போம் சரியா? எப்படி ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா நிறைவேற்றுவார். உனக்கு சொன்ன வார்த்தையை ஏசப்பா உனக்கு வசனம் கொடுத்துருக்காங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அதை அப்படியே உனக்கு நிறைவேற்றுவார். ஓகே குட்டீஸ், இவ்வளவு நேரம் நம்ம நல்லா பாடணும் சரியா? கதை கேட்டோம். கதைல உண்மையான சம்பவம் அக்கா சொன்னாங்கல்ல, கேட்டீங்களா? எல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு வசனம் பார்ப்போமா? ஆதியாகமம் 28:15 பின்பாகம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு
உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இப்ப அந்த அக்கா சொன்னாங்கல்ல அந்த சம்பவம், அப்ப அதுல என்ன சொன்னாங்க, ரிச்சர்ட் பிரதரை ஏசப்பா கைவிடவே இல்ல, அவங்க கூடயே இருந்தாங்க. அதே மாதிரிதான் நமக்கும் ஏசப்பா வாக்குத்தத்தம் நிறைய கொடுத்திருக்காங்களா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் ஏசப்பா நம்மளை கைவிடவும் மாட்டாங்க, நம்மளை விட்டு விலகவும் மாட்டாங்க. சரியா குட்டீஸ்? அதனால ஏசப்பா வசனத்தை பிடிச்சு நீங்க நல்லா ஜெபிங்க. சரியா? ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் அழகா வசனம் படிச்சீங்களா? குட். நீங்க வசனம் கவனிச்சதை நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஓகே குட்டீஸ், இப்போ அக்கா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேட்டுட்டு வெளியே ஓடி, சரியா? வீட்டை விட்டு ஐயோ முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடாத. ஒரு 2 நிமிஷம் தர மாட்டீங்களா அக்காக்கு? சரி, ஓகே. இப்போ நாங்க இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கோம்ல, ஸோ இந்த ப்ரோக்ராம் கதை மூலமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எழுதலாம். பிளஸ் அக்கா எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குக்கா, என் லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாஸ்டர்க்க நம்பர் இருக்கு, நீங்க அந்த நம்பர்ல உங்களோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா அக்கா, ரூபதி அக்கா, நாங்க ப்ரேயர் லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உங்களை விடுதலை பண்ணுவாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ்? ஸோ நீங்க இத உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படிதானே? நீங்க ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டு ருசிச்சீங்க அப்படிதானே? இந்த கதை பிடிச்சிருந்து தானே? அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க சொல்லணும்ல, நீங்க மட்டும் குட் திங்ஸ் வைக்கிறத விட குட் திங்ஸை நம்ம ஷேர் பண்ணும்போது ஜீசஸ் நம்மளை ரொம்ப பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ குட்டீஸ், நீங்க இந்த சண்டே கிளாஸ் லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? அப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருந்தா, அவங்களுக்கு மொபைல் டேட்டா எதுவும் இல்லைன்னா நீங்க உங்க மொபைல்ல நீங்க பார்க்கும்போது அவங்களையும் பக்கத்துல உட்கார வச்சு பார்க்க வைங்க. சரியா? நீங்க இது ஏசப்பாக்காக பண்ற ஒரு சின்ன ஊழியம். நீங்க இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு blessing இருக்கு. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, ஏசப்பா உங்களை கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாங்க. சோ சில்ட்ரன்ஸ், மறக்காதீங்க, நீங்க என்ன பண்ணணும், நீங்க பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை நீங்க இந்த ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க நன்மையை மற்றவங்களுக்கு கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளணும். ஓகே? நீங்க அப்படி பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஏசப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சரியா கிட்ஸ்? சோ நெக்ஸ்ட் வீக் மறக்காதீங்க 6 to 7 நான் விசுவாசிக்கிறேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண மறந்துடாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், பை பை.